அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெருக்கல் முறையில் 254 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 502 பெருக்கல் 254 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 502 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 127 508. இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற 3 நம்பர் 127 நோட் பண்ணிக்கிறோம். 127 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 507 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 507 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 507 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 128 778. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 128 நோட் பண்ணிக்கிறோம். 128 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 833 8ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 833 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 833 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 211 582. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 211 நோட் பண்ணிக்கிறோம். 211 2ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 209 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 209 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 209 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 530 86. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 530 நோட் பண்ணிக்கிறோம். 530 இதில் 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 256 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 256 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 256 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 650 24. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 650 நோட் பண்ணிக்கிறோம். 650 இதில் 0 பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 107 0 பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. 107 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 107 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 271 78. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 271 நோட் பண்ணிக்கிறோம். 271 அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதாவது 936 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 936 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 237 744. முதலுக்கிற 3 நம்பர் 237 நோட் பண்ணிக்கிறோம். 237 7ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 887 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 887 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 887 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 225 298. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 225 நோட் பண்ணிக்கிறோம். 225 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 158 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 158 பெருக்கல் 254 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 158 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 401 32. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 401 நோட் பண்ணிக்கிறோம். 401 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 531 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 531 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 531 பெருக்கல் 254 இதை கால்குலேட் பண்ணோம்னா 134 874. இதில் முதலுக்கிற 3 நம்பர் 134 நோட் பண்ணிக்கிறோம்.
134. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 452. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 452 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 452 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 114 808. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 114 நோட் பண்ணிக்கிறோம். 114. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 948. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 948 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 948 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 240 792. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 240 நோட் பண்ணிக்கிறோம். 240. அடுத்தது பார்த்தோம்னா 751 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 751 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 190 754. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 190 நோட் பண்ணிக்கிறோம். 190. 0 பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 408. 0 பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 408 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 408 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 103 632. இதில் பார்த்தோம்னா முதல்ல இருக்கிற 3 நம்பர் 103 நோட் பண்ணிக்கிறோம். 103. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 399. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 399 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 399 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 101 346. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 101 நோட் பண்ணிக்கிறோம். 101. 0 பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 350. 0 பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 350 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 350 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 889 00. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 889 நோட் பண்ணிக்கிறோம். 889. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 908. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயும் 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 908 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 908 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 230 632. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 230 நோட் பண்ணிக்கிறோம். 230. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது 3ஆம் நம்பரும் 0வும் அடுத்த வின்னிங் நம்பர் 035. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லேயும் 0 பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்து பார்த்தோம்னா 035 பெருக்கல் 254. கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 254. இதை கால்குலேட் பண்ணோம்னா 889 0. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 889 நோட் பண்ணிக்கிறோம். 889. இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.